நாம இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பிரதோஷ வழிபாடை தான் பார்க்க போறோம். பெரிய நம்பிக்கை நடந்த அபிஷேகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆணி மாதத்துல வளர்ப்பறை பிரதோஷமான இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து பிரதோஷத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மழை நல்லா வந்தது. அதோட இன்னைக்கு பிரதோஷமும் ரொம்பவும் அருமையா இருந்தது. சங்கு வாத்தியம் முழங்க சிவ பூஜை நடக்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குது. இந்த பிரதோஷம்ன்றது நம்ம சிவபெருமானுக்காக வரக்கூடியதுதான் இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த நேரத்துல சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார இந்த பிரதோஷ வழிபாடு நந்திக்கு ரொம்ப அபிஷேகம் ஆராதனைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவனுக்கே அபிஷேகம் செய்வாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ வழிபாடை பார்க்கறது நம்மளுக்கு ரொம்பவும் மனதுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பிரதோஷத்தை பார்க்கணுன்னா நாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு இப்போ வர வர கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கும் புக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. புக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நின்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் அற்புதமாக அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் அதுக்கப்புறம் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம்.